Hi friends, welcome to Vismiya Kudal. Multitasking அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கே இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அந்த மாதிரி இன்னைக்கு என்னோட மல்டிடாஸ்கிங் என்னோட ரொட்டீன் அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். காலையில் டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறதுலேருந்து வந்து டே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சிங்க்கு க்ளீனாக இருந்தாலே மற்ற வேலையை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்வாஷர் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. எவ்வளோ பவர் ஆகும், எவ்வளோ தண்ணி ஆகும், எவ்வளோ வந்து உங்களுக்கு காசு வந்து செலவாகுது, இது நிஜமாகவே ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து நான் லோட் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சில ப்ராடக்ட் கூட நான் வந்து கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை நான் வந்து நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சராகவே இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொட்டீனில் கேட்குற சில பேசிக்கான கொஷின்ஸு, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேன், என்ன மாதிரி அம்மாக்கள் கேட்டிருந்த ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி தான் ஒரு சின்ன கலெக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஜாலியான டே தான். ஏன்னா பெருசாக வந்து குக்கிங் ஒர்க் இல்லை, மார்னிங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து நல்ல ரிவ்யூ செக் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். காலையிலே வந்து ஓகே இன்றைக்கி வந்து நமக்கு இந்த பெருசாக கிச்சனில் நிற்கிற வேலை இருக்காது, அதனால் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்கிட்ட நிறைய அம்மா வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்குதா, ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம், கடையில் போய் பார்த்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஒரு பாப்பாவுக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் சில பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், அமேசான் பிராண்டில் ஜாம் அண்ட் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியலன்னா நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஷர்ட்டே வந்து 400க்குள்ளே தான். அவ்வளோ மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, சின்னதாக ஒரு ஃபெதர் மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டது. ஸோ இதுவுமே வந்து அந்த ஜாம் அண்ட் ஹனி இது இருக்கும் பாருங்கள் பிராண்டோட நேமு. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த 3 பீஸுமே சேர்த்தே வந்து அந்த 400 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வந்தது. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஜெகிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். கிடையாது, எல்லாமே பிராண்டட் தான். கோ கலர்ஸ்லேருந்து வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அந்த ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இது எப்படி நீங்கள் சைஸ் வச்சுக்கணும்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு லெகின்ஸ் வந்து XXL போடுறீங்க அப்படின்னாக்கா இது வந்து XL வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த பட்டன் கொடுத்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜெகின் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செமிவாம், இதுவுமே நல்ல கீழெல்லாம் வந்து ஒரு பெரிய எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ் கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது. மெட்டீரியல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்வெட்டரே போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து ஃபுல் ஸ்லீவு, இப்படி கவர் ஆகும்ல அந்த டைப்பில் இருக்கிறது. இதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் அண்ட் ஹனி அந்த பிராண்டில் தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு 5 ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு பர்ஃப்யூம். அந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாகவே வந்து இந்த எங்கேஜ் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அது நான் ஒவ்வொருத்தரையும் போய் ஷாப்பில் போய் எனக்கு வாங்குறது கஷ்டமாக இருந்தது. அதனால் இதை வந்து இப்போ ஆன்லைன்லேயே வந்து வாங்கினேன். அதில் 4-5 ஃப்ளேவர் இருக்குது. அதனால் வந்து ஒரு காம்போ மாதிரி வந்து வாங்கிட்டேன். எந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து ஃப்யூச்சரில் பெருசில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா அதோட பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கினேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து டிஷ்வாஷரில் இந்த ரின்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபில் பண்ணாலே போதும். ஒரு பாட்டில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து இருக்கும். ஸோ 1/2 லிட்டர் இல்லைனா வந்து 250 ml அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு பாட்டிலே உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து வரும். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். அடுத்து வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர், அதுவுமே வந்து ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 1 கிலோ வாங்குனீங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரைக்கும் வரும். வாங்கவே வேண்டாம்.
இந்த சால்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருக்குது அப்படின்னாக்கா மாதத்துக்கே 2 கிலோ கூட ஆகும். 1 கிலோ வந்து 100 ரூபா வந்து வரும். இல்லை எனக்கு தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த 1 கிலோ சால்ட்டே ஒரு 2-3 மாதம் கூட வரும். இதுதான் இதுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் ஆகிற செலவு. இன்னொன்று இதுக்கு தண்ணி செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து ஒரு 9.5 லிட்டர் தண்ணியில் இந்த ஃபுல் ஜாமானையுமே வந்து விலைக்கு முடிச்சிடும். ஆனால் இது எந்த அளவுக்கு தண்ணி அந்த வாட்டர் சேவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக லோட் பண்ணோன்னா அடிக்கடி டிஷ்வாஷரோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கழுவிட்டு வைக்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு டவுட் வருது, இது நிஜமாகவே விளக்காத பாத்திரம் தான் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரின்ஸு சும்மா அப்படியே அந்த ரன்னிங் வாட்டரில் ஒரு நினச்சிட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப தெரியும் பாருங்களேன், அடுக்கிற அதுதான் கொஞ்சம் லாங் ஷாட்டில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ லைட்டாக எது இந்த சாதத்தில் இருக்கிற சாதம் பருக்க, இந்த தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் இருந்ததுனாக்கா அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம்னா அது வந்து உங்களுக்கு அடைக்காது. அடிக்கடி அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. பவர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு 100 ரூபா 150 ரூபா கூட வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து இது 1 யூனிட் அந்த மாதிரி தான் வந்து வரும். ஒரு நாளைக்கு நான் 3 பேர் இருக்கிறதுனால ஒரு தடவை தான் வந்து போடுவேன். ஸோ அது லோட் ஆகிட்டே இருக்கட்டும். அந்த மாதிரி லோட் ஆகிற டயத்தில் இந்த ஒரு 1.5 ஹவர்ஸ் மாதிரி ஆகும். அந்த டயத்தில் இந்த ஹேர் கேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை நல்லா கீறிட்டு அதை பாயில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டணும். அதுக்கப்புறமா அதில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து அதை வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த பேக் வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக கூட போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹேரில் வர ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செல்ஃப் கேர் வந்து பண்ணிப்பேன். எப்போதுமே நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது, எல்லா ஃப்ரீ டைமையும் யூஸ் பண்ண சொல்லலைன்னா அப்பப்போ நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் ஏதாவது ஒரு கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஒரு அன்பிளான்டாக போன ஒரு விஷயம் தான். ஃபிஷ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கினதுக்கப்புறமா ப்ளூ ஃப்ளாக் பீச் ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பாக்ஸ் போட்டு ஃபிஷ்ஷை வந்து வச்சுட்டு அது வந்து நான் வந்து சமைச்சிட்டேன். எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இது வந்து காலையில் போட்டு வந்து போகும். அந்த போட்லேருந்து வர மீன் ஸோ ஒரு நாள்லேயே நமக்கு கிடைக்கிறது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்புமே வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை. இது ஆக்சுவலாக இந்த கிளிப்பிங் நடந்தது வந்து நான் மார்னிங் வந்து எடுத்தது. அதை நான் அந்த ரொட்டீன்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு டிஷ்வாஷரில் ஆஃப்டர் வாஷ் வந்து எப்படி இருக்குது வெசல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்கள் டீ பாத்திரம் போட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு டீ பாத்திரத்தில் உள்ள அந்த இதெல்லாம் போகலை. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் ஈவனாக ஒரே சைஸ் உள்ள பிளேட்டை வந்து அடுக்கி வச்சேன்னா இது எனக்கு ஃபெயிலியர் தான். ஏன்னா அந்த தண்ணியை வந்து அது அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அது கரெக்டாக இல்லை தண்ணி வந்து படுறது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தட்டு சின்னது ஒரு தட்டு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி வந்து வைப்பேன். அதனால் எனக்கு நல்லாவே வந்து கழுவி கொடுத்துரும். அடி பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் வந்து போகாது. ஆனால் என் ஃப்ரெண்டு நான் சொன்னதுக்கப்புறமா டிஷ்வாஷர் இதே வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஏரியாவில் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டீ பாத்திரம் கூட விளக்குறதே கிடையாது. டைரெக்டாக தான் லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதை வந்து விலக்கி கொடுத்துருது அப்படின்னாங்க. ஸோ அதனால் தண்ணியை பொறுத்துமே இந்த டிஷ்வாஷரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பெரிய டைம் சேவிங், நிறைய டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. என்ன இந்த வயசானவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி கையில் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜார் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆஃபரில் வந்தது. நான் உங்களுக்கு லிங்க் வேணால் கொடுக்குறேன். அதை வந்து நல்லா எப்போதுமே எது வாங்கிட்டு வந்தாலுமே சரி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஸ்க்ரப்பர் போட்டு விளக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறது. அப்படியே அந்த ஈரத்தோடு ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எது வாங்கிட்டு வந்தாலுமே உடனே கழுவிடணும், உடனே அதை க்ளீன் பண்ணி நான் என்ன பர்பஸ்க்கு வாங்கினோ அதை வந்து பண்ணிடணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி அவசர கொடுக்கைகள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது அவசர கொடுக்கை இல்லை ஒரு க்யூரியாசிட்டி என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நான் இதில் வந்து ஒன்று டீ பவுடர் போட்டேன். இது வந்து ஏர் டைட்லாம் கிடையாது. அதனால் நம்ம சுகர் வச்சோன்னா எறும்பு வந்துடும், காஃபி பவுடர்லாம் வச்சோன்னாக்கா வாசம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டீ பவுடருக்குன்னு பெருசாக எந்த வாசமும் கிடையாது. அதனால் வந்து வச்சேன்.
இந்த வாட்டர் பேம்பு பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. வாரத்துக்கு சொல்லப்போனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி மாற்றணும், அதில் வேரை மட்டும் லைட்டாக கழுவி விடணும். அதுதான் இதோட மெயின்டெனன்ஸ். பெருசாக அதுக்கு ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு செடி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 1.25 வருஷம் வரும். இல்லை கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, என்னோடய ஜுவல்லரி வீடியோலாம் நான் போடுறப்ப என்கிட்ட கோல்டு ஜுவல்லரி எப்படி சிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் நான் விம் லிக்விட் அந்த மாதிரி டிஷ்வாஷர் லிக்விட் வந்து ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஊற வைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன ஜுவல்லரி இருக்கோ அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விடுங்க. விட்டுட்டு நல்ல பேபி ப்ரஷ்ஷோ இல்லை சாஃப்டான ப்ரஷ்ஷோ இருந்தது அப்படின்னாக்கா அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எப்போதுமே இந்த சின்ன ஆர்னமெண்ட்லாம் கழுவுறப்ப டேரெக்டாக சிங்கில் ஊற்றுறதோ இல்லை வாஷ் பேஷனில் ஊற்றுறதோ வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து அது அப்படியே மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்ல லைட்டாக ப்ரஷ் போட்டுட்டு தண்ணியை மட்டும் மாற்றணும். அந்த மாதிரி நான் பக்கத்தில் வச்சிருந்த நல்ல பிளேட்டில் அந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு திரும்ப தண்ணியை மாற்றி அப்படியே ஒரு காட்டன் டவலில் பரப்பி விட்டுட்டு தொடச்சி எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா புது ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது சில பேர் சீயக்காயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இதுவே போதும். நான் இப்போ வந்து 2-3 தடவை அதை ரின்ஸ் பண்ணிடுறேன். ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சேன் அப்படின்னாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ காலையில் முடியலனால இன்னொன்று நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வந்து நான் அந்த மேகி நூடுல்ஸு யிப்பி நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிறது கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வரகுல, திணையில், சாமையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச நூடுல்ஸு எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாக்கா வெளியில் போகிறப்ப அது ரொம்ப டெம்ட் ஆகிடுவாங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அந்த பவுடர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நம்ம நார்மலாக பட்டை கிராம்பெல்லாம் தாளிப்போல் அப்போ வந்து நம்ம அந்த மசாலா பவுடர் போடலைன்னா நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி கொஞ்சோண்டு வந்து பட்டர் போட்டுட்டு பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே நம்மள்ட்ட என்ன மசாலா பவுடர் இருக்கோ அதை வந்து சேர்த்துட்டு அந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த வெளியில் வாங்குகிற அந்த நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த ரொம்ப டெம்ட் ஆக மாட்டாங்க வெளியில் போனால். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நம்மலாம் என்னோடய ஸ்டேஜ்லலாம் சொல்கிறேன், அப்போவே நம்ம வந்து பெருசாக ஹோட்டலுக்கே போயிருக்க மாட்டோம். நானுமே அதிகமாக வந்து ஹோட்டல் போனது ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து போயிருக்கேன். ஸோ இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இல்லை. ஆனால் நம்மளோட கிட்ஸ் வந்து இப்போவே நிறைய இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து எப்படியும் மினிமம் பார்த்திங்கனாக்கா மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ வந்து போயிடுறோம் தான். ஸோ ஆனால் அவங்களோட குடல், அவங்களோட அந்த ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் ரொம்ப கில்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு ரொம்ப அவங்கள டெம்ப்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டிலேயே கூட செஞ்சு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக தான் எனக்கு தோணுது. நம்ம வெளில போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் அந்த நல்ல எண்ணெய், நல்ல பொருளை போட்டு வந்து செய்வோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், எதுவுமே வெளில போய் சாப்பிடாதீங்கப்பா, என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாண்ட்விச்சாக இருக்கட்டும், அந்த பன்னீர் டிக்கா இதெல்லாம் கூட நான் வந்து மேக்ஸிமம் வீட்டில் வந்து செய்வேன். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு தடவை போய் ஹோட்டலில் சாப்பிட்றதே நமக்கு அவ்வளோ ஒரு யோசித்து பார்த்தோன்னா அவ்வளோ கவலையாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் அமேசானில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரோலிங் சேர் வந்து வாங்கியிருந்தேன். ரீசன் வந்து நான் ரொம்ப நேரமாக எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து ப்ராப்பராக உட்காரவே மாட்டேங்கிறேன், அதனால தான் எனக்கு பேக் பெயின் வருது. வெயிட் வந்து ஒரு ரீசன் இருக்குது, பட் இருந்தாலுமே ப்ராப்பர் சிட்டிங் இல்லை. ஏன்னா நான் எடிட் பண்ணுறப்பெல்லாம் ஏதோ பெட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லை உன்னோட சிட்டிங் பொசிஷனை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, ஏதோ சின்ன லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட இந்த மாதிரி பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து அந்த நம்மளோட பெட்ரூமில் போய் உட்கார்றப்ப நமக்கு அந்த ஈவன் அளவுக்கு சர்ஃபேஸ் இருக்காதுல்ல, அது கொஞ்சம் அமுங்கும், அந்த பெட் வந்து கொஞ்சம் வந்து கீழே போகும்ல, அதனால தான் எனக்கு பேக் பெயின் வந்து ஹெவியாக வந்திருக்கு. சரி, நான் மேக்ஸிமம் எதுவுமே வந்து ஓரளவுக்கு ஷாப்பில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஓரளவுக்கு ரிவ்யூ செக் பண்ணி வாங்குறப்ப ஆன்லைன்லேயுமே நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்க தான் செய்யுது. இது நான் நியர்பை ஷாப்பில் வந்து போய் வாங்கினப்ப செக் பண்ணப்போ
4300 4500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் இதை வந்து அமேசானில் 3400 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கினேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 rupees வந்து சேவிங் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம அசம்பிள் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பாக்ஸில் வந்து வந்துடும். சரி ஓகே, எதுக்கு ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்மளே அந்த மேனுவல் பார்த்துட்டு நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இன்னொன்று அதில் வந்து ஒரு புக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக தான் இருந்தது. அதுலேயுமே அந்த காலில் வந்து போடுற அந்த லெக்கில் போடுற ஒரு சின்ன பாக்ஸை மட்டும் நான் விட்டுட்டேன். பட் அதனால் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரியலைஸ் ஆனது. ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியவே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டது இந்த மாதிரி ரோலிங் சேர் வேணும்னா அது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இந்த ப்ராடக்டோட பர்டிகுலர் நம்ம ஏதாவது காமிச்சோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டோட லிங்க்கு கேட்குறீங்க இல்லையா, அதனால் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்படுறவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு உட்காந்ததுக்கப்புறமா அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம இந்த பேக் சப்போர்ட்டர் வந்து பிளாக்ல வாங்கியிருக்கோம்ல, இது இல்லாமல் ஆரஞ்சு, ப்ளூ, கிரே இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு 600-700 வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போனது. பட் நான் எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி vlogs வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை செக் பண்ணி வந்து யோசித்து வாங்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.